கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ரோமருக்கு எழுதின நிருபம், அதில் 15ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். ரோமர் 15:13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவினாலே உங்கள் நம்பிக்கையின் பலன் அடைய போகிறது. அப்ப உங்கள் நம்பிக்கை பலன் எதில் இருக்குன்னா பரிசுத்தாவின் பலத்தினால் இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எதுக்காக? உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்கள் பலன் அடைய செய்வதற்காக, தேவனுடைய பாதையிலே தேவனுடைய வழிகளிலே நீங்கள் நடத்தப்படுவதற்காக பரிசுத்தாவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணர வேண்டும். நம்ம பரிசுத்தாவியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வழி நடத்துதலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேற்றர் வாழ்நாய பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்துக்கு உங்களை வழிநடத்துவார் சொன்ன தேவன் அந்த பரிசுத்தாவியான காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் வேற பரிசுத்தாவியானவர், அவர் வேற பரிசுத்தாவியானவர் கிடையாது, ஒரே பரிசுத்தாவியானவர். அன்றைக்கு யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரை தேவ இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப அதை பாருங்க, எப்படிக்கிறேன் பாருங்க. பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப நம்பிக்கையின் தேவன் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் தேவன். இதாவது தான் நம்பிக்கையின் தேவன். நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கையுள்ள விசுவாசத்தினால சந்தோஷத்தினால சமாதானம்லாம் நமக்கு கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்னா பரிசுத்தாவின் பலத்தினால் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். பரிசுத்தாவினர் அபிஷேகம் இல்லாமல், அவர் பலம் இல்லாமல் ஒன்றுமே கிடைக்காது. அப்ப ஆவியின் அபிஷேகத்துக்காக நம்ம கேட்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன். அதை வெளிக்கொண்டர வேண்டிய பொறுப்பு, அதை உணர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது பரிசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. அப்ப நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி பெருக்கும்னா பரிசுத்தாவியானவர் பலத்தினால, அவரோட வழி நடத்தினால, அவரோட கைடன்ஸ் மூலமா தான் நம்ம அந்த நம்பிக்கையிலே ஸ்திரம் கொள்ள முடியும், சரியாக இருக்க முடியும். இல்லாட்டி நம்ம கீழே விழுந்து போயிடுவோம். விழுந்து எந்திரிச்சுட்டு இருக்கணும்னு வச்சுக்கீங்களேன். பரிசுத்தாவியானவரோட பலத்தை நம்ம உணரவில்லை, ஆவியானவரோட விஷயத்தை நம்ம உணரவில்லைன்னு தான் அர்த்தம். ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது நீங்கள் திரும்ப விழுந்தாலுமே உங்களை எழுந்து நிறுத்தி திருப்பி அந்த பழைய இடங்களுக்கு போய் விழுகாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்போ தேவனுடைய பாதுகாப்பினால் எப்படி வந்து பாருங்க, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். எது மேல? பரிசுத்தாவியானவர் மேல கொண்ட விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப கர்த்தர் உங்களை சமாதான சந்தோஷத்தினால் நிரப்புவது அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. தேவனுடைய திட்டம். அதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, பரிசுத்தாவியானவர் பலத்திலே நிரப்பப்படுவதற்காக, அவர் மேல் கொண்ட நம்பிக்கையிலே நிலைத்து நிற்பதற்காக, பெருங்குடிக்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கையிலே நாங்கள் பலனடைந்து சமாதானத்திலும் சந்தோஷமும் எங்களுக்கு பெருகும்படியாக நீர் அழைப்பதற்காக நன்றியாக. ஆவியானவர் அபிஷேகம் எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து நமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்கள் நம்பிக்கையின் தீபமாக இருந்து எங்களை பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றியாக. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டதை உணர்ந்து அந்த நம்பிக்கையிலே நிலைத்து நின்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு அந்நேரம் சாட்சியாக இருக்க போவதற்காக நன்றியாக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.